ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றிகளை தெரிவிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்கிறேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, வெற்றிகரமாக நம்ம சேனல் இன்னைக்கு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம், இத்தனை வருஷம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். இதே மாதிரி ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. நானும் வித்தியாசமான சினிமா சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம சேனல்ல நான் பேசுறதுக்கு இது ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போ நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில இயக்குனர்கள் தன்னோட படம் ரொம்ப தத்ரூபமாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பிரபலங்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரபலங்களுக்கு சினிமா பின்னணியே இருக்காது. அவனுக்கும் சினிமாவுக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது. சினிமாவுக்குள்ள வரணும் அப்படின்ற ஆசை இருக்கிறதையோ தாண்டி சினிமாவை பாக்குறதே கிடையாதுப்பா. எனக்கு படிப்பு உண்டு, வேலை உண்டு, எங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் உண்டு, நான் பாட்டு ஓட்டுனுக்கிறேன் என் வாழ்க்கைய, அதனால இதுக்குள்ளலாம் என்ன இழுத்து விடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறவன, நீ என் படத்துல நடிச்சா உனக்கு பெரிய வாழ்க்கை கிடைக்கும், உனக்கு சினிமால ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சியை தான் நான் தேர்ந்தவா அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா இழுத்துன்னு போய் நடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்டாத்தல விட்டுன்னு போன கதைலாம் இருக்குது. அந்த நடிகர்கள்லாம் யாரு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வெளில வந்தாங்களா இல்லையா, இவங்களோட தற்போதைய நிலை என்ன அப்படின்றத பத்தி பேசுவோம். சோ இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தீப்பெட்டி கணேசன் அப்படின்ற கார்த்தின்றதுதான் இவரோட இயற்பெயர். தீப்பெட்டி கணேசன் அப்படின்றத சினிமால இவர் மாத்திக்கிட்டாரு. இவர் ஆரம்பத்துல எல்லாருமே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா ரேணிகுண்டா அப்படின்ற ஒரு படத்துல பார்த்திருப்போம். இந்த படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பில்லா 2, கோலமாவு கோகிலா, அதுவும் இந்த கோலமாவு கோகிலால பாத்தீங்கன்னா நிம்மதியா கேண்டி கிராஷ் கூட விளையாட விட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கவுண்டர் போட்டிருப்பாரு. அந்த படம் பார்த்த பல பேருக்கு தெரியும். ஒரு கரெக்டான டைமிங், அது நல்லா இருக்கும், அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த மாதிரி பல படங்கள் பண்ணிட்டு வந்தவர் இந்த கொரோனா லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா சினிமா வாய்ப்பு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த லாக்டவுன்ல அவருக்கு படத்தோட வாய்ப்பும் கிடைக்கல. அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு, 2 மகன்கள் இருக்காங்க. சோ இவங்களோட படிப்பு செலவுக்கும் இவருக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடிகர் ஸ்நேகன் அவர்கள் தான் இவரோட குழந்தைங்களுக்கு படிப்பு உதவி எல்லாம் செஞ்சிருக்காராம். இதையும் தாண்டி அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காத அந்த காலகட்டத்தில் உடல்நிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு காலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டனால மதுரையில போய் அவர் செட்டில் ஆயிடலாம், இனிமேல் நம்மளுக்கு சினிமா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் மதுரை கிளம்பி அவரோட ஊருக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் மதுரை ஹாஸ்பிட்டல்ல, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா 30 வயசுல இந்த உடல்நிலை பிரச்சனைனால அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்பேற்பட்ட தீப்பெட்டி கணேசன் அவர்களை சினிமாக்குள்ள இழுத்துட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலுமே கூட, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும், இவரை நம்ம சினிமாக்குள்ள கூட்டிட்டு வந்தோமே, இதுக்கப்புறம் இவரை கொஞ்சமாச்சும் முன்னேற்றி விடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நினைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாரு. இதுக்கு மேல அவரோட கதையை பத்தி நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே புரிஞ்சு போயிருக்கோம். இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற அந்த நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் தான். காதல் படத்தில் நடித்த அருண் அப்படின்ற ஒரு பையன் தான். சிகரெட்டு டீ, முறுக்கு டீ, மாம்பழ டீ அப்படின்ற மாதிரி காதல் சுகுமார் கூட சேர்ந்து ஒரு நல்ல காமெடி பண்ணிருப்பாரு இந்த பையன். இவர் கூட சினிமாக்குள்ள எப்படி வந்தாரு, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவோமா. சினிமால பாத்தீங்கன்னா இவர் வரதுக்கு முன்னாடி சினிமாக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மதுரையில் இருக்கக்கூடிய ரோசரி சர்ச் ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சுனுக்குது இந்த புள்ள. இந்த மாதிரி படிச்சுன்னு இருக்கும்போது ஸ்கூல்ல டிராமா ஆக்டிங் நிறைய பண்ணுவாப்லையா. சோ இந்த மாதிரி டிராமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போன ஏதோ ஒரு டைரக்டர் பைப்புள்ள, அட இந்த பையன் நம்ம படத்துக்கு கரெக்டா இருப்பானே அப்படின்ற மாதிரி இவனை வலுக்கட்டாயமா உள்ள இழுத்துட்டு வந்துக்கிறாங்க சினிமா உள்ள. அப்ப 6வது படிச்சுன்னு இருக்குது புள்ள, ஒழுங்கா படிச்சுன்னு இருக்குது, இதை படி விட்டுருக்கலாம்ல. ஆனா சினிமா ஆசை காமிச்சு, வீட்டுல இருக்கிற பெத்தவங்க கிட்டே சினிமா ஆசை காமிச்சு, உங்க பையன் சினிமாவில் நடிக்க விடலாமா, நல்ல பெரிய ஆளாமா, செம்மையாகிறான், பாக்குறதுக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆசை காமிச்சு விட்டதுதான் மிச்சம். இந்த மாதிரி ஆசை காமிச்சு சினிமாவில் கூட்டினதுக்கு மட்டும் இல்லாம இந்த புள்ளைய ஆனுவல் எக்ஸாம் கூட எழுத இல்லைங்களாங்க. ஏன்னா உனக்கு ஸ்டடீஸோட ஷூட்டிங் ரொம்ப முக்கியம்பா. சோ நீ இந்த படத்துல நடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டீனா அதுக்கப்புறம் நீ பல ஸ்கூல் கட்டலாம், பல பேரை நீ படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசை காமிச்சிருப்பாங்க போடுறது. அதனால ஆனுவல் எக்ஸாம் கூட இந்த புள்ள எழுதாம சினிமா நடிச்சுக்குது. அதனால பாத்தீங்கன்னா 6th தேரவே இல்லை, கோட் அடிச்சிச்சு. இதுக்கப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல போய் சேரலான்னு போனா ஸ்கூல்ல சேர்ப்பாங்களா, படிப்பு வேணாம் நடிப்பு தான் வேணும்னு ஒண்ணு, அதனால நடிக்கவே போயிடு அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல துரத்தி வச்சுக்கிறாங்க. இதனால ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் அவர் நடிச்சாரு, இந்த சிவகாசி போன்ற படங்கள்லாம் நடிச்சாரு, சின்ன சின்ன கதாபாத்திரம். அதுக்கப்புறம் சினிமாவே வேலைக்கு ஆகாதரா, நம்மளுக்கு வருமானம் பெருசா இல்ல அப்படின்றதுனால அந்த காலகட்டத்தில் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணையும் திருமணம் பண்ணிட்டாராப்பா. திருமணம் பண்ணிட்டு என்ன சினிமாலையும் வாய்ப்பு இல்லை, நம்மளே ஏதாவது ஒரு தொழில் பண்ணாதான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஊர்லயே மதுரையிலேயே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கார்பெண்டர் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கார்பெண்டர் வேலையை கொஞ்சம் நல்லா தேர்ச்சி பெற்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அது சம்பந்தப்பட்ட வேலையில இனி இருக்கிறாரு. கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு ஓரளவு செட்டில் ஆயிருக்கிறாரு. அதாவது படிச்சிருந்தா கொஞ்சம் இன்னும் முன்னேறி இருக்கலாம். படிப்பு இந்த சினிமானால பாதியிலே போனனால ஏதோ கார்பெண்டர் வேலை செஞ்சு கொஞ்சம் பழச்சுனுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாருங்க,
பசங்களை வந்து எப்படியெல்லாம் கெடுத்து விடுறாங்க பார்த்தீங்களா. உஷாரா இருங்கப்பா, சினிமாவில் வந்து பிறலாமா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து கனவுல உள்ள வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நடக்கலாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க, வாழ்க்கையை இழந்துருவீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்றது அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில் சொல்றேன். இப்போ மூன்றாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தும்கா மாரி அப்படின்றவர் தான். இவருக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சது, ஒரு நல்ல இயக்குனர் மூலமா நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா வாய் கோளாறுன்றனால வாழ்க்கை இழந்த கதை தான் இவரோட கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு 4 பேர் சசிகுமார் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களா ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர்ல டும்கா மாரி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணவர் தான் இந்த டும்கா மாரி அப்படின்றவர். இவர் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, சசிகுமார் அவர்கள் இந்த படத்துக்கு காஸ்டிங் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் தேடல்ல இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் செட்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் ஹேண்டிகேப்பா தான் இருக்கணும், அதுவும் இதுக்கு முன்னாடி நடித்த நடிகரா இருக்கக்கூடாது, அந்த மதுரை ஸ்லாங்கை கரைச்சி குடிச்சவரா இருக்கணும், உள்ள வரும்போதே ஒரு புதுமுகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மதுரையில எல்லார்கிட்டையும் சொல்லி தேடி இருக்காரு. அப்ப அந்த நண்பர் வட்டாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, டும்கா மாதிரிய நம்ம சசிகுமார் கிட்ட போய் அறிமுகப்படுத்திருக்காங்க. இவரோட மேனரிசம் பார்த்து சசிகுமாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து இந்த படமும் பெரிய ஹிட், டும்கா மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சசிகுமார் அவர்கள் கிட்ட நன்றியா இருக்கணும், திமிருத்தனம்லாம் வரக்கூடாது, குடிப்பழக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த சுப்பிரமணியபுரம் படத்தோட 100வது நாள் விழா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இங்க கொண்டாடி இருக்காங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு. அந்த நிகழ்ச்சியில போய் ஃபுல்லா சரக்கு போட்டு எல்லாரும் போய் கலாச்சிட்டு. இதனால காண்டான சசிகுமார் என்ன பண்ணிருக்காரு, ஐயோ இவன் வந்து திறமையானவன் நல்லவன் சொல்லி தான் இந்த படத்துல நம்ம வாய்ப்பு கொடுத்தோம், ஆனா இவன் ஒரு வாய் கோளாறுன்றது இப்பதான் நம்மளுக்கு தெரியுதுப்பா அப்படின்றனால இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி இவரையும் நட்டாத்துல விட்டு போகிறாரு சசிகுமார் அவர்கள். சோ இதுக்கு முன்னாடி சொன்ன கதைகள் கூட இயக்குனர்கள் தான் வந்து அந்தந்த நடிகர்களை கைட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த ஒரு கதையில இயக்குனர் உதவி பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா நம்ம டும்கா மாரி அவர்கள் ஸ்பைடர் படத்துல வர நம்ம எஸ்.ஜே. சூர்யா மாதிரி வாய்க்கு சிப்பு போட்டு மூடி இருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா அந்த வாய்க்கு சிப்பு போடாதனால அவரோட வாழ்க்கை அவரே கெடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்றத பல பேட்டிகள்ல அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. நான்காவதா சொல்ல போறது நடிகர் ரங்காடி திரு மகேஷ் அவர்கள். இந்த பையன் கூட நல்லா படிச்சு நல்லா வர வேண்டிய பையன் தான். இவனுக்கும் சினிமா ஆசையை காமிச்சு சினிமாவில் கூப்பிட்டு வந்து அப்புறம் இந்த பையனை வச்சு ஒரு படத்தை இட்டு கொடுத்து ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபத்தை கொடுத்து இயக்குனருக்கும் நல்ல பேர் கிடைச்சதுக்கு அப்புறமா இவனை கைட்டி விட்டது தான் மிச்சம். அதுக்கப்புறம் சினிமா என்னன்னே தெரியாம சுத்தி கண்ட உப்மா படத்துல எல்லாம் உள்ள போய் தேவையில்லாத பெண்கள் சவகாசம், தேவையில்லாத கெட்ட பழக்கம், இது எல்லாத்துலயும் 10 வருஷம் ஓடி போய் மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறமா இப்ப யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இந்த பையன் இருக்கிறான். இந்த பையனோட கதையை பத்தி பேசுவோம். அதாவது அங்காடி திரு மகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வாலிபால் விளையாண்டுருக்காருங்க. அந்த பக்கம் வசந்த பாலன் அவர்களோட ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, இந்த படத்துக்கு இந்த அங்காடி திரு படத்துக்கு ஒரு நேட்டிவிட்டியான ஒரு பையன் வேணும், பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகாவும் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும் போதுதான் இந்த பையன் வந்து கண்ணில் தட்டுப்பட்டிருக்கான். இந்த பையனை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே ஸ்கூல்ல இருந்த பிடி மாஸ்டர் தான். அதாவது பெத்தவங்க பசங்க வந்து நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்றனால தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. அந்த ஸ்கூலே வந்து இந்த மாதிரி பசங்களை வந்து சினிமா ஷூட்டிங்க்கு அனுமதிக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலும் ஏத்துக்கவே முடியாத ஒரு காரியம் தான். ஆனா இந்த மாதிரி ஸ்கூல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. இயக்குனர்கள் 1000 பேர் வந்து கேட்க தான் செய்வாங்க. ஆனா எங்க பசங்களை நாங்க விடமாட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறத விட்டுட்டு படிக்கிற வயசுல இந்த பசங்களை அனுமதிக்கிறது, அதுவும் நடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது அப்படின்றது ஸ்கூல் செய்யற மிக தவறான ஒரு செயல் தான். அந்த தவறான செயல்னால தான் இன்னைக்கு அங்காடி திரு மகேஷ் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா அவர் அன்னைக்கே வந்து நல்லா படிக்கிற பையனா நல்லா படிச்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் ஏதாவது ஒரு தொழில் பார்த்து கொஞ்சம் முன்னேறி இருப்பாரு. இன்னைக்கு சினிமா என்னன்னே தெரியாம சினிமாக்குள்ள வந்து வெற்றி என்னன்னு தெரியாம அந்த வெற்றியை பார்த்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்ற ஒரு புரிதல் இல்லாதனால தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப வாய்ப்புக்காக ரொம்ப மெனக்கடல்ல இருக்காராம். ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஐந்தாவதா சொல்ல போறது பருத்திவீரன் படத்தில் நடித்த ஜூனியர் பிரியாமணி, அதாவது ஜூனியர் முத்தழகு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பொண்ணோட கதையும் வந்து ரொம்ப மோசமான கதைங்க. அதாவது இந்த படத்தை எடுக்கணுன்றதுக்காக ஜூனியர் முத்தழகு இந்த கேரக்டருக்கு இவங்க ஆள் தேடிட்டு இருக்கும் போது மதுரை பக்கத்துல இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்கூல்ல போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணோட ஒரு நடன நிகழ்ச்சியை அந்த படத்துல இருக்கிற ஒரு டெக்னீஷியன் பார்த்திருக்கிறாரு. இந்த பொண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்றனால ஸ்கூல்ல கேட்டோம்னா ஸ்கூல்ல உடனே இந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களாம். இந்த டீடைல்ஸை வாங்கி அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணி அப்பா அம்மாவுக்கு காசு ஆசை காமிச்சு உங்க பொண்ணு பெரிய நடிகை ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை வந்து எக்ஸாம் எல்லாம் டிராப் பண்ணிட்டு கொண்டு போய் நடிக்க வச்சிருக்காங்க. இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாமை டிராப் பண்ணிட்டு போய் அந்த படத்துல நடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம 1 மாசம் அந்த பொண்ணை வச்சு ட்ரைனிங் கொடுத்து அந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. இதனால மொத்தமா ஸ்கூல் படிப்பே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு சில பேட்டியில சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இது மட்டும் இல்லங்க, இந்த படத்தோட படப்பிடிப்பு அப்போ இந்த பொண்ணுக்கு சரியான பேமெண்ட்டே கொடுக்கலீங்களாங்க. ஏன்னா பேமெண்ட் கேட்டு அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா வரும்போது 100-200 கொடுத்து அமைச்சிருவாங்களாம். அந்த 100-200 அவரும் சரக்கு அடிச்சுட்டு போயிடுவாராம். இதனால இந்த படத்துல நடிச்சனால எங்களுக்கு ஃபேமஸ் ஆனமோ இல்லையோ அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனா எங்களுக்கு சரியான பணமும் வரல, மொத்தமா நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து ஒரு பேட்டியில வந்து ரொம்ப ரொம்ப கலங்கி போய் பேசினதை நான் பார்த்தேன். அதனாலதான் கண்டிப்பா இந்த பொண்ணு இந்த லிஸ்ட்ல நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணேன். சோ இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள். அதனால சினிமாக்குள்ள வரும்போது ஒரு புரிதலோட வரணும், எங்க எப்படி யார்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் இதுக்கான முறையான படிப்பு என்ன, நம்ம பேசிக்கான ஒரு நாலேஜோட உள்ள வரணும். நல்ல படிப்பு கல்லூரி படிப்பாச்சும் முடிச்சுட்டு வந்தாதான்
நம்ம ஒரு சில பேரை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதலோட சினிமா உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு 2013வது வருஷம் காலேஜ் படிப்பை முடிச்சிருக்கு இந்த பொண்ணு. முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓரளவுக்கு கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க. அதாவது மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இவங்களும் முறையான படிப்பு படிச்சு கரெக்டான நேரத்துல காலேஜ் முடிச்சிருந்தா இந்த பொண்ணு ஒரு நல்ல வேலையிலயோ நல்ல தொழில் பண்ணி அவங்களோட குடும்பமும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். ஆனா சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் நடுவில் வந்தனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. ஆறாவதா சொல்ல போற நடிகர் இதே பருத்தி வீரன் படத்துல நடிச்ச குட்டி சாக்கு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சவர் தான். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கருமாத்தூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவரா. இதே பொண்ணு ஜூனியர் பிரியாமணி நடிச்சது பாத்தீங்களா, இதே ஸ்கூல்ல படிச்ச பையன் தான் இந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு பதிலா இவர் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா 7வது படிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஸ்கூல்லயும் ஒரு சின்ன ஆடிஷன் பண்ணிருக்காங்க இந்த படக்குழுவினர். அதுல வந்து இந்த பையனை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த பையனையும் ஷூட்டிங்கு கூட்டு போய் நடிக்க வச்சு கடைசியில இந்த பையனாலையும் வந்து ஸ்கூல் படிப்பை சரியா தொடராதனால இவரோட படிப்பும் கெட்டு போச்சு. இன்னைக்கு வந்து லோட் மேன வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மூட்டை தூக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரே ஒரு படம் தான், அந்த படத்துல இந்த பையன் வந்து ஃபேமஸ் ஆவானா இல்லையா அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு தான் இல்லை. ஆனா இவங்களோட சுயநலத்துக்காக அந்த பையனை யூஸ் பண்ணி அவனோட படிப்பையும் கெடுத்து விட்டு நீங்க அந்த பையன் வந்து மூட்டை தூக்கிட்டு இருக்கிறான்ப்பா. ஸோ ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இல்லை. அதனால சினிமா உள்ள வரும்போது முறையான பயிற்சி, முறையான ஒரு நாலேஜோட உள்ளவாங்க, படிப்போட உள்ளவாங்க, நல்லா படிச்சுட்டு செட்டில் ஆயிட்டு உள்ளவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இங்க வந்து நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நல்லா ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்ற ஒரு ஆள் தான். ஏன்னா எனக்கு பிராக்டிக்கலா என்ன சினிமா உள்ள நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால சினிமா உள்ள வரும்போது கனவுகளோட வாங்க, ஜெயிக்கணும்னு வாங்க. பணம் சம்பாரிச்சு கோட்டை கட்ட போறேன் அப்படின்ற ஒரு நினைப்புல வராதிங்க. ஏன்னா பணம் வந்து ஒரு சில படங்களில் வரும், ஒரு சில படங்களில் வராது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சினிமா உள்ள வந்தா இவங்களை மாதிரி நீங்க கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.